அண்மைச் செய்தி. சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு சட்டப்பேரவையில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதால் பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்பதால் செயலாளருடன் செங்கோட்டையன் சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு சட்டப்பேரவையில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதால் பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்பதால் செயலாளருடன் செங்கோட்டையன் சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையை கூட்டுவது தொடர்பாக செயலாளர் சீனிவாசனுடன் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொள்ள வந்துள்ளார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனுடன் தாவேகா தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொள்ள வந்துள்ளார். நாளை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதால் செயலாளருடன் செங்கோட்டையன் சந்திப்பை சட்டப்பேரவை கூட்டுவது தொடர்பாக செயலாளர் சீனிவாசனுடன் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொள்ள வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள். தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு சென்றிருக்கிறார். தலைமைச் செயலகத்துல சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை தற்பொழுது சந்தித்திருக்கிறார். தாவேகா தனிப்பெரும் கட்சியாக இந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும்பான்மை ஒரு எண்ணிக்கையை பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு அறுதி பெரும்பான்மைக்கான பெறுவதற்கான அந்த முயற்சிகள்ல தாவேகா ஒரு பக்கம் ஈடுபட்டிருக்கிறார். அதே வேளையில மற்றொரு பக்கம் ஆளுநரை இன்று சந்திப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். நாளை பதவியேற்பு விழா நடத்துவதற்கான திட்டமும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் அதற்கான ஏற்பாடு பணிகள் நேரு உள் விளையாட்டு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு சென்று சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்திருக்கிறார். ஆளுநரை சந்தித்து அதற்கான கடிதம் நேரில் கொடுப்பதற்கும் தாவேகா தலைவர் திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே இமெயில் மூலமாக ஆட்சேபிப்பதற்கான உரிமை கோரி அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஆளுநரை இன்று சந்தித்த பிறகு ஆளுநர் அதற்கான அழைப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் அதற்கான ஏற்பாடுகள் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நாளை விஜயுடன் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றுவிட்டு அதற்கு பிறகு ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்ற பிறகு அதற்கான ஒரு முழு அமைச்சரவையும் தயார் செய்து அதற்கு பிறகுதான் அதற்கான பதவியேற்பு விழா பிறகு நடத்தப்படும் என்ற ஒரு திட்டத்துடன் தாவேகா அதற்கான பணிகளை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் செங்கோட்டை தலைமைச் செயலகம் சென்று அங்கு சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்திருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தாவேகா நிர்வாகிகளும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இவர் சட்டப்பேரவையில அதற்கான செயலாளரை சந்தித்து தற்பொழுது அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.